இன்னைக்கு லிம்ஃப் அண்ட் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் வந்துட்டு நான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் பற்றி A to Z எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லிம்ஃப்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? லிம்ஃப்னா என்ன? லிம்ஃப்ன்றது ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிடு. இதுவும் பிளாஸ்மாவும் ஒன்று தான். ஸோ இப்போ நம்மளோட பிளட் வெசல்ஸில் போயிட்டே இருக்கும் போது பிளட் கொஞ்சம் லீக் ஆகும். அது டிஷ்யூஸில் போகும். ஸோ டிஷ்யூஸில் இருக்க ஃப்ளூயிட் என்ன ஆகும் அப்படின்னா லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ அதை தான் நம்ம லிம்ஃபுன்னுவோம். ஸோ பிளாஸ்மா இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம லிம்ஃபுன்னு சொல்கிறோம். ஸோ லிம்ஃபில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸு, அப்புறம் ப்ரோட்டீன்ஸ், லிம்ஃபோசைட்ஸ்னால் பி செல்ஸ், டி செல்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஃபேட்ஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம இன்டெஸ்டைனில் இருக்க ஃபேட்ஸ்லாம் அந்த லிம்ஃபில் இருக்கும். முக்கியமாக இதில் ஆர்பிசி கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிம்ஃபில் ஆர்பிசி இருக்காது. ஸோ லிம்ஃப் லிம்ஃப் எப்படி ஃபார்ம் ஆகுது? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிளட்டு லீக் ஆகும் பிளட் வெசல்ஸ்லேருந்து. அப்போ நம்ம டிஷ்யூக்கு போயிட்டு அது லிம்ஃபாக ஃபார்ம் ஆயிரும். இதில் பாருங்கள், பிளட் கேப்லரிஸில் இருந்துட்டு நமக்கு கீழே பார்த்தீங்களா ஃப்ளூயிட்ஸ் லீக் ஆகுது. ஃப்ளூயிட் லீவ்ஸ் த பிளட் வெசல்ஸ், அதாவது பிளாஸ்மாவை சொல்கிறாங்க. ஸோ டிஷ்யூஸில் போகிற ஃப்ளூயிட்ஸை நம்ம இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த பச்சை கலரில் இருக்குல்லையா, அதை லிம்ஃபாட்டிக் கேப்லரிஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்ம டிஷ்யூஸில் இருக்கும். ஸோ அங்கே அந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் போகும். அப்படி போகிறத தான் நம்ம லிம்ஃப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்க்கு போகும். நெக்ஸ்ட்டு லிம்ஃபாட்டிக் டக்ஸுக்கு போகும். அதுக்கப்புறம் அது ஃபைனலி நம்மளோட பிளட் வெசல்ஸ்லேயே அந்த ஃப்ளூயிட்ஸை கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ பிளட்லேருந்து லீக் ஆகிற ஃப்ளூயிடை டிஷ்யூ ரிசீவ் பண்ணும். டிஷ்யூ என்ன பண்ணால் லிம்ஃப் கேப்பிலரிஸ்க்கு அனுப்பிவிடும். ஸோ அதுதான் நம்ம லிம்ஃபுன்னுவோம். ஓகேங்களா? அந்த லிம்ஃப் மறுபடியும் நம்மளோட பிளட் வெசல்ஸ்க்கே அந்த லிம்ஃப் அனுப்பிடும். ஸோ லிம்ஃபாட்டிக் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னா மெயின்டைன்ஸ் த ஃப்ளூயிட் பேலன்ஸ். எப்படி மெயின்டைன் பண்ணுது? இப்போ பிளட் வெசல்ஸ்லேருந்து நமக்கு பிளட் லாஸ் ஆகுது. ஃப்ளூயிட்ஸ் லாஸ் ஆகும்போது பிளட் வால்யூம் கம்மியாகும். ஓகேவா? ஸோ இந்த லிம்ஃப் என்ன பண்ணும்? திரும்ப போய் பிளட்டில் தானே சேர்க்குது. அப்படி தான் நம்மளோட ஃப்ளூயிட் பேலன்ஸை இது மெயின்டைன் பண்ணுது. ஸோ வித்தவுட் திஸ் ஃபங்க்ஷன் எடிமா கேன் அக்கர். ஸோ இது திரும்ப போய் பிளட்டில் சேர்க்கலனா அந்த லீக்கான ஃப்ளூயிட் அங்கேயே தங்கி நமக்கு ஒரு எடிமா ஃபார்ம் ஆகும். செகண்ட் இம்யூனிட்டி. ஸோ அந்த லிம்ஃபில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பி செல்ஸ், டி செல்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நமக்கு இம்யூனிட்டியை ப்ரொவைட் பண்ணும். தேர்டு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட்ஸை. நம்மளோட இன்டெஸ்டைன்லையுமே இந்த லிம்ஃப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இன்டெஸ்டைனில் வில்லை இருக்குது இல்லையா, அது உள்ள இந்த லாக்டியல்ஸுன்ற ஒரு லிம்ஃபாட்டிக் வெசல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். வில்லைக்குள்ளே ஒரு பிங்க் கலரில் இருக்கு, அதை லாக்டியல்ஸு சொல்லுவோம். அதுதான் டயட்ரி ஃபேட்ஸை அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த லாக்டியல்ஸ் எதுக்குன்னு கேட்டாங்கன்னா ஃபேட் அப்சார்ப்ஷன். ஓகேங்களா? இந்த 3 விஷயந்தான்: அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட்ஸு, இம்யூனிட்டி, ஃப்ளூயிட் மெயின்டெனன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேப்லரிஸ், வெசல்ஸ், ட்ரங்க்ஸ், டக்ஸ் இந்த ஆர்டரில் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? அதையும் நான் ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் டிஷ்யூ இருக்கா, அதில் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நம்மளோட கேப்லரி, லிம்ஃபாட்டிக் கேப்லரி. ஓகேங்களா? அதில் என்ன ஆகும்? இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் இந்த டிஷ்யூக்கு நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்குல்ல, அது இந்த லிம்ஃபாட்டிக் கேப்லரி வழியாக போகும். ஓகேங்களா? டிஷ்யூஸில் லிம்ஃபாட்டிக் கேப்லரி இருக்கும். அது வழியாக அந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே போய் வெசல்ஸ்க்கு போகும். கேப்லரிலேருந்து வெசல்ஸ்க்கு போகும். அப்புறமா டக்ஸு, அப்புறமா ட்ரங்க்ஸ்க்கு போகும். லாஸ்ட்டாக ஹார்ட்டில் கொண்டு போய் சேர்த்துரும். எது வழியாக அப்படின்னா அந்த சப்கிளாவியன் வெயின் இருக்கு இல்லையா, அதுதான் மெயின். அந்த வெயின் வழியாக தான் நமக்கு ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த நடுவில் இந்த பச்சை கலரில் ஒன்று இருக்குது இல்லையா, அதில் பல்பு மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி கட்டி வந்த மாதிரி, அதுதான் நம்ம லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த லிம்ஃப் வெசல்ஸ் இருக்குல்ல, அதில் வால்வ்ஸ் இருக்கும். அதனால தான் நம்மளோட லிம்ஃப் பின்னாடி வழியாக போகாமல் தடுக்கும் அந்த வால்வ்ஸ் தான். ஸோ லிம்ஃப் எப்படி மூவ் ஆகுது? நமக்கு ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணுறதுனால ஹார்ட் இதாகுது. ஆனால் அந்த லிம்ஃப் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில் கண்ட்ராக்ஷனாலேயும் ரெஸ்பிரேஷனாலேயுமே இந்த லிம்ஃப் மூவ் ஆகுது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். லிம்ஃப் எப்படி மூவ் ஆகுதுன்னா ஸ்கெலிட்டல் மசில் கண்ட்ராக்ஷனு, அப்புறம் அந்த வால்வ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, அதனால நம்மளோட ரெஸ்பிரேட்டரி மூமெண்ட்ஸ், இதனால தான் லிம்ஃப் மூவ் ஆகும். அதே பிளட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் பம்ப் மூலியமாக தான் பிளட்டை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ லிம்ஃபாட்டிக் டக்ஸு, இந்த கேப்லரிஸ், வெசல்ஸ், அதுக்கப்புறம் தான் டக்ஸ் வரும். ஓகேங்களா? 2 மேஜர் டக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு
ரைட் லிம்ஃபாட்டிக் டக்ட். ஸோ அந்த ரைட் லிம்ஃபாட்டிக் டக்ட் இருக்கு இல்லையா, இது ரைட் அப்பர் குவாட்ரண்ட்டில் இருக்க லிம்ஃப் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணும். எங்கன்னா ரைட் சைட் ஆஃப் ஹெட், ரைட் அப்பர் லிம்ப், அதாவது கை சொல்கிறாங்க, ரைட் சைட் ஆஃப் தொராக்ஸ். ஸோ இங்கே இருக்க இடத்துல இருந்தெல்லாம் வந்துட்டு இது லிம்ஃபை வாங்கி சப்கிளாவியன் வெயின் மூலயமா வந்துட்டு இது ஹார்ட்டுக்கு அனுப்பும். ஓகேங்களா, சப்கிளாவியன் வெயின். செகண்ட் வந்து தொராசிக் டக்ட். இதுதான் லார்ஜஸ்ட் டக்ட். ஓகேங்களா, இது மோஸ்ட் ஆஃப் தி பாடி, அதாவது முக்கால்வாசி பாடியிலேருந்து லிம்ஃபை கலெக்ட் பண்ணுறது இந்த தொராசிக் டக்ட் தான். போத் லோவர் லிம்ஸ், அப்டாமன், அதாவது கால், வயிற்று பகுதி, தொராசிக் ரீஜியன், அப்பர் லிம்பு, அதாவது கை, லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே, லெஃப்ட் சைட் ஆஃப் ஹார்ட்டு, நெக்கு, ஹெட் அண்ட் நெக்கு, லிம்பு. ஸோ இது எங்கே போயிட்டு விடும் அப்படின்னா ஜுகுலார் அண்ட் சப்கிளாவியன் வெயின்ஸ். ஓகேங்களா, அது மூலயமா தான் வந்துட்டு நமக்கு ஹார்ட்டில் லிம்ஃபை கொண்டு போய் சேர்க்கும். இட் எம்ப்டீஸ் இன்டு த லெஃப்ட் வீனஸ் ஆங்கிள் நியர் த ஜங்ஷன் ஆஃப் ஜுகுலார் அண்ட் சப்கிளாவியன். ஸோ இம்யூன் செல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அந்த லிம்ஃபோட வேலையே நமக்கு ப்ரொடெக்ஷன், இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அதில் இம்யூன் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்னென்ன இம்யூன் செல்ஸ் இருக்கும் அப்படின்னா பி லிம்ஃபோசைட்ஸ், டி லிம்ஃபோசைட்ஸ், மேக்ரோஃபேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு பி லிம்ஃபோசைட்ஸ் வந்துட்டு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்துட்டு பிளாஸ்மா செல்லாகவும் மாறும். ஃபார்ம்ஸ் த மெமரி செல். இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் க்ரியேட் ஆகும். ஸோ செகண்ட் டைமும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஆன்டிபாடிஸ் வந்து ரெடியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு பி லிம்ஃபோசைட்ஸ். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு முன்னாடியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பி லிம்ஃபோசைட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோம். அதுதான் ஃபார்ம் மெமரி செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டி லிம்ஃபோசைட்ஸை வந்து நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். ஹெல்பர் டி செல்ஸ். ஸோ இது என்ன பண்ணும், நம்மளோட இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். அதுதான் ஹெல்பர் டி செல்ஸ். சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து செல்ஸை கில் பண்ணும். ரெகுலேட்டரி டி செல்ஸ் வந்துட்டு நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா, ரெகுலேஷன். ஓகேங்களா, அதோட பேர்லவே இருக்கும் அதோட ஃபங்க்ஷன். மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். மேக்ரோஃபேஜஸ் வந்து பாக்டீரியாவெல்லாம் சாப்பிட்ரும், டெட் செல்ஸை சாப்பிட்ரும், எல்லாத்தையுமே சாப்பிட்ரும், தேவையில்லாத விஷயத்து எல்லாத்தையும். ஸோ லிம்ஃபோசைட்ஸ்க்கு வந்துட்டு வெளி ஆன்டிஜென்ஸை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கும். லிம்ஃபோசைட்ஸ்னால் நம்மளோட பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸை சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸு. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸு 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரி, செகண்டரி. ப்ரைமரினா ரொம்ப முக்கியமானது எது லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்லாம், இந்த போன் மேரோவும் தைமஸும். ஏன்னா இதில் தான் நம்மளோட பி செல்ஸ், டி செல்ஸ் இருக்குல்லையே, அது டெவலப் ஆகி மெச்சூர் ஆகும். ஸோ செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா லிம்ஃப் நோட்ஸு. அந்த ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த பச்சை கலர் வெயினில், அதுதான் லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளீனு, டான்சில்ஸு, இதெல்லாம் செகண்டரின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து தைமஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தைமஸ், டி ஃபஸ்ட்டு லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா இது வந்து ஸ்டெர்னமுக்கு பின்னாடி இருக்கும், அதாவது நம்ம செஸ்ட் ரீஜனில் இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா டி லிம்ஃபோசைட் மெச்சுரேஷன். டீன்னு ஏன் ஞாபகம் வச்சுக்க சொன்னான்னு தெரியுதா? இப்போது டி லிம்ஃபோசைட் வந்து தைமஸில் தான் மெச்சூர் ஆகும். தைமஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். அதே நம்ம வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கப்புறம் இதோட சைஸ் வந்து சின்னதாகிடும். இது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். தைமஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இதோட லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, ஸ்டெர்னமுக்கு பின்னாடி செஸ்ட் ரீஜனில் தான் வந்து இந்த தைமஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ செகண்ட் வந்து போன் மேரோ. ஓகேங்களா, போன் மேரோ பி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு நமக்கு முன்னாடியே தெரியும், ஹெமட்டோபாயசிஸ், பிளட் செல் ஃபார்மேஷனுக்கு போன் மேரோ தான் இதாகும். பி லிம்ஃபோசைட்ஸ் வந்து போன் மேரோ தான் மெச்சூர் ஆகிடும். இப்போ தெரியுதா ஏன் பி ஞாபகம் வச்சுக்க சொன்னான்னு? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளீனு. ஸ்ப்ளீன் தான் வந்து லார்ஜஸ்ட் லிம்ஃபாய்டு ஆர்கன். ஓகேங்களா, இதோட வேலை என்னென்னா பிளட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணும். கிரேவியர்ட் ஆஃப் பாடி அப்படின்னு கேட்டால் ஸ்ப்ளீன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது வந்துட்டு டேமேஜ் ஆன ஆர்பிசிஸ் எல்லாத்தையும் இது ரிமூவ் பண்ணிடும். நமக்கு இம்யூன் சிஸ்டமையும் இது வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். பிளேட்லெட்ஸை ஸ்டோர் பண்ணும். இதோட மெயின் வேலை வந்து பிளட்டை ஃபில்ட்ரு பண்ணுறது தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹில்லம் ரீஜன், அது வழியாக தான் நமக்கு வந்துட்டு இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே போகும் உள்ள. ஓகேங்களா, இது வந்து கேப்சியூல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் பல்ப் ஏரியா இருக்கும், அங்கே வந்து ரெட் பிளட் செல்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட் பல்ப் ரீஜன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ட்ரபக்குலான்றது ஒன்றுத்துக்கும் நடுவில் இடையில இருக்க ஸ்பேஸு. இதில் மெயினாக இருக்க வேண்டியது என்னென்னா ஹில்லம் ரீஜனில் பிளட் வெசல்ஸ் போகும். ஓகேங்களா, கேப்சியூலுன்றது அவுட்டர் கவரிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரெட் பல்ப் ரீஜனில் தான் நமக்கு ரெட் பிளட் ஆர்பிசி எல்லாமே ஃபில்டர் ஆகும்.
ஒயிட் பல்ப் ரீஜனில் லிம்போசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இவ்வளோ தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் அப்பர் குவாட்ரண்ட் ஆஃப் அப்டாமன், எங்கே பிலோ த டயாஃப்ரம். ஸோ இதோட லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, க்ளோஸ் டு தி ஸ்டொமக். என்னென்னா லெஃப்ட் அப்பர் குவாட்ரண்ட் ஆஃப் அப்டாமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை சுற்றி ஒரு கேப்சியூல் இருக்கும். என்ன கேப்சியூல்னு கேட்டாங்கன்னா ஃபைப்ரஸ் கேப்சியூல் இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு இன்டர்னலி 2 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், அதோட லொக்கேஷனுக்காக அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். லிவர் இருக்கா, கீழே மஞ்சள் கலரில் இருக்கிறது பேங்க்ரியஸ், அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்ப்ளீன். ஓகேங்களா, இது எங்கே இருக்கும்? லெஃப்ட் அப்பர் குவாட்ரண்ட் ஆஃப் அப்டாமனில் இருக்கும். ஸோ 2 இம்பார்ட்டண்ட் காம்போனன்ட்ஸ் சொன்னேன், ரெட் பல்ப், இன்னொன்று ஒயிட் பல்ப். ரெட் பல்ப்பில் என்ன இருக்கும்? பிளட் ஃபில்டு ஸ்பேசஸ், சைனோசாய்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெட் பல்ப்பே வந்து ஆர்பிசிக்காக ஒதுக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து பிளட் ஃபில்டு ஸ்பேசஸ், சைனோசாய்ட்ஸ், மேக்ரோஃபேஜஸ் இருக்கும், ஸ்ப்ளெனிக் கார்ட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். ஆர்பிசிக்காக ரெட் பல்ப்பு. ஒயிட் பல்ப் எதுக்குன்னா லிம்ஃபாய்டுக்காக, லிம்போசைட்ஸ்க்காக. பி செல்ஸ், டி செல்ஸ் இது எல்லாமே இந்த ஒயிட் பல்ப்பில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்ப்ளீனோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? பிளட்டை ஃபில்ட்ரு பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லிம்ஃப் நோடு. இந்த ஸ்ப்ளீன் மாதிரியே இந்த லிம்ஃப் நோடும் ஒன்று ஃபில்ட்ரு பண்ணும். எதை அப்படின்னா லிம்ஃபை, ஞாபகம் வச்சுக்கோங்க. லிம்ஃப் நோட்ஸ் வந்து ஒரு பீன் ஷேப்பில் இருக்கும். இது லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்லவே இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு பச்சை கலரில் ஒரு நரம்பில் ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு இல்லையா, பீன் ஷேப்பில், அதை லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி ஃபில்டர் த லிம்ஃபை ஃபில்ட்ரு பண்ணுறது லிம்ஃப் நோடு, பிளட்டை ஃபில்ட்ரு பண்ணுறது ஸ்ப்ளீன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லிம்ஃப் நோடில் என்னென்ன இருக்கும் நமக்கு அப்படின்னா லிம்போசைட்ஸ் இருக்கும். லிம்போசைட்ஸ், மேக்ரோஃபேஜஸ், பிளாஸ்மா செல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுல இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லிம்ஃப் நோட்ஸ்லாம் என்லார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனை நம்ம லிம்ஃப் அடினோபதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நோட்ஸ். ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால் நமக்கு என்லார்ஜ் ஆகுது அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதோ ஒரு ஆன்டிஜன் உள்ளே வருது அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும் இல்லையா, நமக்கு தான் இம்யூன் செல்ஸ் லிம்ஃப் நோட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே இன்ஃப்ளமேஷன் ஆகுது. ஸோ குரூப்ஸ் பார்த்திங்கன்னா சர்விக்கல் லிம்ஃப் நோட்ஸ் நெக்கில் இருக்கும், ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ் வந்து ஆம்பிட்டில் இருக்கும், இங்குயினல் லிம்ஃப் நோட்ஸ் வந்து கிராயின் ரீஜியனில் இருக்கும். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸு அதோட லொக்கேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்குயினல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். இங்குயினல் வந்து கிராயின் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சிலரினா ஆம்பிட், சர்விக்கல்னால் நமக்கு அஃப்கோர்ஸ் தெரியும் நெக் ரீஜியன். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க 3 டைப்பையும். ஸோ இது லிம்ஃப் நோடோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபரண்ட் இருக்கும். அஃபரண்ட்னா கலெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அது வந்து இன்னுன்னு அர்த்தம். அஃபரண்ட்னா எஃபரண்ட்னா அவுட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை சுற்றி என்ன இருக்குன்னா கேப்சியூல் இருக்கும், கார்டெக்ஸ் ரீஜியன், பேராகார்டெக்ஸ் ரீஜியன் இருக்கும், மெடியூலா இருக்கும், 3 இருக்கும். ஓகேங்களா, இந்த மெடியூலாவில் தான் வந்துட்டு நமக்கு இந்த வெயின், ஆர்டரி எல்லாமே போகும். இந்த பேராகார்டெக்ஸ் ரீஜியனில் பார்த்தோன்னா நமக்கு இந்த ஃபாலிகுல்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கார்டெக்ஸுன்றது அந்த ப்ளூ கலர் ரீஜியன். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி தான் நம்ம வந்துட்டு இதில் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேப்சியூல் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். ஓகேங்களா, கனெக்டிவ் டிஷ்யூவால் கவர் ஆகிருக்கும். கார்டெக்ஸுன்றது தான் அவுட்டர் ரீஜியன். இதில் வந்து லிம்ஃபாய்டு ஃபாலிகுல்ஸ், எஸ்பெஷலி பி லிம்ஃபோசைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, கார்டெக்ஸில் பி லிம்ஃபோசைட்ஸ் இருக்கும், பேராகார்டெக்ஸில் டி லிம்ஃபோசைட்ஸ் இருக்கும். பிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்கும்? பேராகார்டெக்ஸ்னால் கார்டெக்ஸ்க்கும் மெடியூலாக்கும் நடுவில் இருக்கும். இதில் டி லிம்ஃபோசைட்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, மெடியூலா ரீஜியன்றது இன்னர் ரீஜியனு. ஓகேங்களா, இதில் என்ன இருக்கும்னு சொன்ன முன்னாடியே வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ். ஸோ பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு மெயினாக இந்த மெடியூலரி ரீஜியனில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மெடியூலரி கார்ட்ஸ், மெடியூலரி சைனஸஸ், பிளாஸ்மா செல்ஸ், மேக்ரோஃபேஜஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த மெடியூலாவில் தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஹில்லம் ரீஜியன்னா வந்து சொல்லியிருக்கேன். ஹில்லம் ரீஜியன் மூலயமா தான் நமக்கு வந்து பிளட் வெசல்ஸ் வந்துட்டு அந்த ஆர்கனுக்கு என்ட்ரி ஆகிறதும் லீவ் ஆகிறதும் இந்த ஹில்லம் ரீஜியன் மூலயமா தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபரண்ட்டு, கார்டெக்ஸ், பேராகார்டெக்ஸ், மெடியூலா, எஃபரண்ட். அஃபரண்ட்னா உங்களுக்கு தெரியும், லிம்ஃப் உள்ளே வர வழி, அதாவது அதை தான் அஃபரண்ட்டுன்னு சொல்லுவோம். வெளில போகிறத எஃபரண்ட்டுன்னு சொல்லுவோம். முன்னாடியே சொல்லியிருக்கான் இல்லையா ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு, ஃபில்டர் த லிம்ஃப்.
லிம்ஃபை ஃபில்ட்ரு பண்ணும். லிம்ஃபில் வந்து பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த லிம்ஃப் நோட் தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணும். நெக்ஸ்ட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் வந்து லிம்ஃபோசைட்ஸ், அதாவது பி செல்ஸ், டி செல்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால நமக்கு அதாவது ஆன்டிஜன் வந்துச்சுன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பி லிம்ஃபோசைட்ஸ் இருக்குது இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ஆன்டிஜன் வந்துச்சுன்னா அது ஆக்டிவேட் ஆகி பிளாஸ்மா செல்லாம் வந்து மாறிடும். ஸோ என்ன ஆகும், பி செல்ஸ் வந்து ஆன்டிஜனை பார்த்து ஆக்டிவேட் ஆகி அது பிளாஸ்மா செல்லாக மாறிடும். டான்சில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஃபேரிங்ஸ் கிட்ட லொக்கேட் ஆகிருக்க ஒரு லிம்ஃபாய்டு டிஷ்யூ. லிம்ஃபாய்டு டிஷ்யூனாலே அதோட வேலை நமக்கு இம்யூனிட்டியை ப்ரொவைட் பண்ணுறது தான். ஓகேங்களா, இது வந்துட்டு நம்ம ஃபேரிங்ஸ் கிட்டே இருக்குது, அதாவது வாய்கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ நம்ம மவுத்து அப்புறம் இந்த நோஸு இதிலலாம் வந்துட்டு நமக்கு பேத்தோஜன்ஸ் என்ட்ரு ஆகிறவே. ஸோ இதில் இருக்க வர பேத்தோஜன்ஸை வந்து இது ட்ராப் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா நடுவில் வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்குது, அதுக்கு சைடில் இருக்கிறது தான் வந்துட்டு டான்சில். இந்த விக்ஸ் டேப்லெட் விளம்பரத்தில் வந்து போடுவாங்க இந்த டான்சில்ஸை, நல்லா சைடில் இருக்கிறது தான் டான்சில். ஸோ பேர் பேட்சஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் இன்டெஸ்டினில் லொக்கேட் ஆகிருக்கு, அதுவும் ஒரு லிம்ஃபாய்டு டிஷ்யூ தான். ஸ்மால் இன்டெஸ்டினில் இலியம் ரீஜனில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ கட்டில் இருக்க ஒரு லிம்ஃபாய்டு டிஷ்யூ எது அப்படின்னா அந்த பேயர் பேட்சஸ் தான். ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாட்டில் இருக்க பேத்தோஜன்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுறது வந்துட்டு இந்த பேயர் பேட்ச். ஓகேங்களா, லாக்டியல்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஸ்மால் இன்டெஸ்டினில் வில்லை இருக்குது இல்லையா, அந்த வில்லைக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்துட்டு ஃபேட் அப்சார்ப்ஷனாக பண்ணும். ஓகேங்களா, நமக்கு தெரியும் லிம்ஃபாய்டோட லிம்ஃபாட்டிக்கோட வேலை ஃபேட் அப்சார்ப்ஷன், இம்யூனிட்டி, ஃப்ளூயிட் பேலன்ஸு. லாக்டியல்ஸ் வந்து ஃபேட் அப்சார்ப்ஷன் பண்ணும். ஸோ இந்த லிம்ஃபாட்டிக்கில் முக்கியமான ஒரு விஷயம் ஃபேட் அப்சார்ப்ஷன், அது வந்துட்டு இந்த லாக்டியல்ஸ் தான் பண்ணும். இதில் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டின் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டின், அதை ஜூம் பண்ணோம் அப்படின்னா வில்லை இருக்குது, இந்த வில்லையை ஜூம் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. அதில் வந்துட்டு லாக்டியல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த பிங்க் கலரில் ஒரு ராட் ஷேப்பில் இருக்கிறது லாக்டியல்ஸு, அதோட வேலைனா ஃபேட் அப்சார்ப்ஷன். ஸோ டிசீஸ் இதிலலாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னென்ன டிசீஸ் வரும்னா லிம்ஃப் அடினோபதி. முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு லிம்ஃப் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பெருசாக ஆகிடும். இது எதனால் ஆகுது, இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்மளோட இம்யூன் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ் ஆகுது. லிம்ஃப் எடிமா அப்படின்னா என்னென்னா இப்போ லிம்ஃப் ட்ரைனேஜ் வந்து பிளாக் ஆகிருச்சு, லிம்ஃப் வந்து சரியாக போகாமல் அந்த இடத்துல ஏதோ தடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் ஆகிடும். அதுதான் வந்து நீர் கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, எடிமான்னுவோம் அதை. ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா கால் வந்து நமக்கு வீங்கி போன மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நாங்கள் ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இருந்துச்சுனால ஒரு ஹெவி ஃபீலிங் வரும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் காலுக்கும் லிம்ஃப் எடிமா வந்த காலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ லிம்ஃபோமா அப்படிங்கிறது இந்த லிம்ஃபோசைட்ஸால் வர கேன்சர். இது வந்து லிம்ஃபோசைட்ஸ் அதிகமாகிருச்சு நம்ம உடம்புல அப்படின்னா வந்து அது கேன்சர்னு சொல்லுவோம், அதுதான் லிம்ஃபோமா. டான்சிலிட்டிஸ் அப்படின்னா நம்மளுடைய காமிச்சோம் இல்லையா, நம்மளோட வாய்ப்பகுதிக்கிட்ட வந்து இந்த டான்சில் இருக்கும். ஸோ அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அது வீங்கிரும், அதுதான் டான்சிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட அவ்வளோதான், எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் இதுக்கு மேலே எந்த கொஷின்ஸுமே வராது. தேங்க்யூ. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும்